வாங்க இன்னைக்கு சிக்கன் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் 1.5 கப்பு மாவு போட்டுங்க, மைதா மாவு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. மாவு அப்போ தான் நல்லா சாப்பாக இருக்கும், நல்லா பொச பொசன்னு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிக்கிங்க. இந்தமாரி நல்லா மாவை பிசைஞ்சு விட்டு ஊற வச்சிங்க. அதுக்குள்ளே நம்ம போய் சிக்கனை ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணிடலாங்க. மல்லியை ஊற்றிக்கலாம், 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், 3 ஏலக்காய் போட்டுக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம், லவங்கம் சேர்த்துக்கலாம், பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வானலை அடுப்பில் எடுத்து வச்சு கரு விடாத நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுருச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற போட்டு மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்காக நல்லா வதக்கிடுங்க. இதை கூட சிக்கனை சேர்த்துங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி அதுலேயே வரும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக ஊற்றுங்க. கறி நல்லா வெந்துருச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வைக்கலாம். ஆறிப்பிச்சிங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப அரைச்சிடாதீங்க, உதிரி உதிரியாக பொறப்பாக அரைங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. நல்லா வெங்காயத்தை வணக்க வச்சிங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிங்க. பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இப்போ அரைச்சி வச்ச சிக்கனை இதை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அதை கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மாவில் உப்பு போட்டு பெஞ்சு வச்சுருக்கோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்தமாரி சப்பாத்தி மாரி உருட்டி வச்சுக்கிங்க. சப்பாத்தி இந்தமாரி உருட்டிங்க. சிக்கன் எடுத்து இதில் வச்சுக்கலாம். இந்தமாரி இந்த மடிப்பை இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி ஒரு மடிப்பை மடிச்சுக்கலாம். கரைச்சி வச்ச மைதா மாவு அந்த சைடில் இந்த மாதிரி ஒட்டிங்க. அப்போ தான் அது ஒட்டும். எனக்கு மடிக்க தெரியலங்க, அதான் எங்கள் பையனை மடிக்க சொல்கிறேங்க. ரோல் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
சிக்கன் ரோலு ரெடிங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சிக்கன் ரோலு ரெடி.